தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் பொதுக்கூட்டம். நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்க இருக்கோன்னு கூடிய மக்கள் கூட்டம். தோல்விக்கு பிறகு முதல் முறையாக பிரம்மாண்ட மேடையில் மக்களை சந்தித்த சீமான். ஆக்ரோஷமாக சிஎம் மீது அடுக்கடுக்காக வைத்த கடும் விமர்சனம். முதலமைச்சர் ஆன போதுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஐயா அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் கேள்விப்பட்ட இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டை வட்டி கட்டிட்டு ரொட்டியை திண்டு செய்ய வேண்டியதான் நான் சொன்னேன். அப்ப நீங்க என்ன பண்ணிய? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதியை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலர் நகர்ல சீமான் அவர்களுடைய தலைமையில இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இதுல நாம் தமிழர் கட்சியின் ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களும் பங்கு பெற்றாங்க. தமிழ் பேரணி எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு அப்புறமா சீமான் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றதுனால என்ன பேச போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழகத்துடைய தற்போதைய சூழல், புதிய அரசின் செயல்பாடுகள், உலக தமிழர்களின் உரிமைன்னு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோவை வழங்குவோர் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப், லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.